வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு கர்வத்தை அடக்கிய வண்டிக்காரர். அதாவது முன்னொரு காலத்தில் ஒரு பண்டிதர் இருந்தாராம். அப்போ சமணர்கள் வாழ்ந்த காலங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல்வி கற்றார்கள். பெண்களும் கல்வி கற்றார்கள், ஆண்களும் கல்வி கற்றார்கள். இதனால் அவருக்கு ஒரு கர்வம். படித்து முடித்து வந்தவுடன் ஒரு போர்டு எழுதி வச்சிட்டாரா வீட்டு முன்னால், என்னை விவாதத்தில் வென்றவர்கள் யாராக இருந்தாலும் நான் அவர்களுக்கு பொன் மூட்டை கொடுப்பேன் என்று. அதாவது தன்னிடம் தோற்றவர்கள் 4 மடங்கு கொடுக்கணும், ஜெயிச்சவர்களுக்கு இவர் 2 மடங்கு கொடுப்பார். எப்படி பார்த்தீங்களா? உடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி நாம் வென்று விடலாம் என்று போவார்கள். ஆனால் எல்லோரும் தோற்று விடுவார்கள். இவர் 2 மூட்டை கொடுத்தா அவங்க 4 மூட்டை தரணும். இப்படி நடந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறது. எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, பட்டி தொட்டிகளிலெல்லாம் 16 கிராமம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அத்தனை இடத்துல நம்ம சுற்றத்தார் உறவினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவர்களெல்லாம் வராருங்க போகிறாங்க, தோத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அவருக்கு அந்த பொண்ணெல்லாம் அள்ளி அள்ளி வைக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமில்ல, பத்திரமா வைக்கிறதுக்கு கஜானாவில். உடனே வெண்கல தவளைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். பித்தளைன்னா அது நல்லா இருக்காது. வெண்கல தவளை, அதாவது அதை விளக்குனீங்கன்னா அழகாக என்னது ஒரு மாதிரி ரோஸ் கலரில் மினுங்கும், நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பெரிய ஒரு வெண்கல பாத்திரம் இருக்கும். அது தூக்கவே முடியாது. அந்த மாதிரி பாத்திரத்தை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தன் பணி அனுப்புகிறார் ஒரு மாட்டு வண்டியில். ஒரு டவுனில் போயிட்டு வாங்கிட்டு வான்னு. அந்த அம்மாவும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வராங்க. அப்போ அங்கே ஒரு வண்டிக்காரர் இருக்கிறாரு. அவர்கிட்ட விலையும் பேசிடுறாங்க, வண்டிக்கு எவ்வளவு கூலின்னு சொல்லி கேட்டு வராங்க. வர வழியில் அந்த தவளை பார்த்திங்கன்னா நிறையா 100க்கு மேலே இருக்குது தவளை. ஒன்றுக்கு மேலே அப்படியே மேலெல்லாம் வச்சு மாட்டு வண்டியில் கட்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்பொழுது அந்த பண்டிதர் வராரு. அவருக்கு கர்வம் எப்படி பாருங்கள், போர்டு வேறு எழுதி வச்சுருக்காரு. இந்த வயதானவர் கேள்விப்பட்டிருக்காரு, என்னைக்குனாலும் செவி வழியில் தெரியும் தானே, கேட்டு வச்சுருக்கிறாரு. இப்பொழுது இந்த போர்டை பார்த்தவொடனே, ஓஹோ இங்கே தான் அந்த பொண்ணுங்களை வைக்கிறதுக்கு தானா இந்த வேலை பண்ணியிருக்காரு இந்த பண்டிதர் சொல்லிட்டு அவர் ஒரு தந்திரம் பண்ணார். என்ன தந்திரம் பாருங்க. அந்த பண்டிதர் கேட்குறாரு, ஐயா இதற்கு எவ்வளவு கூலி, கொண்டு வந்ததற்கு எவ்வளவு கூலி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, 50,000 வராகன் நான் கொண்டு ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்திருக்கேன். குளங்களெல்லாம் தாண்டி ஆறுங்களெல்லாம் தாண்டி தானே கொண்டு வந்திருக்கேன். என் மாட்டுக்கும் தீவனம் போடணும், எனக்கும் சாப்பாடு வேணும். அதனால் 50,000 வராகன். அம்மா, உடனே இவருக்கு என்னடா இந்த கிழவர் இப்படி சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி திகைச்சு நிற்காரு. உடனே அவர் சொல்கிறாரு, அப்படி உங்களால் கொடுக்க முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கைப்பிடி, அதாவது 2 கையும் நான் நீட்டுவேன், அது ரொம்ப ஒரு தானியம் கொடுங்க, அது போதும் எனக்கு. என்னன்னே இவர், ஆஹா பரவாயில்லையே, கிழமை ஏமாந்தவனாக இருக்கான் போலுக்குன்னு நினச்சி விட்டு சரி அப்படின்றாரு. 50,000 பொற்காசுகள் எங்க, வெறும் 2 கைப்பிடி அளவு ஒரு தானிய வகை கொடுத்தா போதுன்னு சொல்கிறாரே சொல்லிட்டு சரின்ட்டு உடனே பணியாள்களை வரவழைத்து, கோதுமை மணி இருக்குல்ல, அந்த கோதுமை மணியில் கொஞ்சம் தள்ளிட்டு வாங்க, நல்ல அழகான மணி, அழகாக இருக்கும், அந்த கோதுமை மணி அள்ளிட்டு வாங்கன்னொடனே அவங்க கொண்டு வராங்க. கொண்டு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. உடனே அந்த பண்டிதர் அந்த வண்டிக்காரர் கையை நீட்ட சொல்லி அதில் போடுறாரு. 2 கையிலையும் அந்த கோதுமை மணியை அப்படியே போடுறாரு. போட்ட உடனே அவர் கோவம் வந்துடுச்சு வண்டிக்காரருக்கு. நான் என்ன சொன்னேன், ஒரு மணி தானே சொன்னேன், ஒரு தானியம் தானே சொன்னேன், நீங்கள் என்ன எனக்கு இப்படி கொட்டுறீங்க, எனக்கு நான் பிச்சைக்காரனா, எனக்கு ஒரே மணி ஒரே தானியம், ஒரு தானியம் 2 கையிலையும் அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும் இந்த பண்டிதருக்கு, அப்படியே புல்லரிச்சு போச்சு. என்னடா ஒரு தானியம் 2 கையில் அடங்குற மாதிரி என்னைக்கு அப்படி பெருசாக இருந்தது, ஒரு காலத்துலேயும் இல்லையே, நம்ம முப்பாட்டங்காலத்தில் கூட கிடையாதே, இந்த கிழவர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அதெல்லாம் தர முடியாது,
நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு 50,000 பொற்காசும் தரமாட்டேன், நீ இவ்வளோ விதண்டாவாதம் பேசுகிறல்ல, உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த கிழவர் கீழே விழுந்து புரள்றாரு, கத்துறாரு. இதெல்லாம் கிராமத்துக்கும் கேட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கும் கேட்டுட்டு அங்கே விவாதத்துக்கு வந்தாங்களே அத்தனை பேருக்கும் கேட்டுட்டு உடனே எல்லாரும் ஓடி வராங்க, என்னன்னு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் கூலியாக ஒரு தானியம் தான் கேட்டேன், இவர் எனக்கு இவ்வளோ தானியம் கொடுக்குறாரு, நான் ஒரே 2 கையிலையும் அடங்குற அளவு ஒரு தானியம் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் கர்வமெல்லாம் அப்படியே வெட்கி போய் நிற்கிறாரு. உடனே எல்லாம் சொல்கிறாங்க எல்லாரும், பண்டிதரே அவர் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க, இல்லைன்னா இவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுவார், நேரே அரசர்கிட்ட போய் முறையிடுவார், அப்போ அரசர் நம்மளை சும்மா விட மாட்டாருன்னு சொன்ன உடனே 50,000 பொற்காசுகளையும் கொடுத்தாராம். அன்று முதல் விவாதம் என்ற போர்டை எடுத்துட்டு இனிமேல் போகக்கூடாதப்பா, இருக்கிறது போச்சுடா சாமின்னு சொல்லிட்டு வெட்கி நின்றாராம். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். அடுத்தவர்களை ஏமாற்ற நினைத்தால் நாமே ஏமாந்து விடுவோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த சிறு கதை, குட்டி கதை. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.